அந்த மாதிரி ஃபீல் குறுக்கி ஊத்துன ஸ்டீல் என்ன சொல்லலாம். 2 1 go. டேய் கொஞ்சம் எல்லாம் வந்துட்டிங்களா சஞ்சய்? அவனுக்கு கால் பண்ணுறா கொஞ்சம். அவன் அப்பத்துலேருந்து வர மணி 2 சொல்லிட்டு கொஞ்சம் வந்துடுவேன். ஓ இதில் வரும் சார், நான் பூட்டு எடுக்குமா. சோட்டா வண்டி வேறு கம்மியாக இருக்குது, நீ சோட்டாவும் கூப்பிட்டுக்கோ. அவன் பெட்ரோல் வேறு போட மாட்டேன், நம்ம தான் போடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்த்து சார் போகலாமா? ஒரு நிமிஷம் நான் வரேன். கீழே வந்துருங்க எல்லாம். போகலாமா? போகலாம் அபே. இன்னைக்கு ஃபுல்லாக பர்ச்சேஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்கு. வா ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு சதர் விடலாம் தீபாவளி. அதான் நம்ம போவோம். இன்னைக்கு இருக்க ஒரு 3-4 கடை நான் பார்த்து வச்சுருக்கேன். அந்த கடையெல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம். யாராருக்கு என்ன மாதிரி கிடைக்குதோ நம்ம அந்த இந்த கடை என்ன கடை? ஸ்பெஷல் மென்ஷன் கடை 200 கடை. 200 கடை. இன்னைக்கு 200 கடை தான் நம்ம எல்லாம் ஃபுல்லாக பர்ச்சேஸ். ஆமாம் சார், வண்டி எல்லாம் கரெக்டாக இருக்குமா என்னன்னு தெரியலையே. சோட்டாவும் சஞ்சய் மட்டும் வந்துட்டான்னு வேலை முடிக்குது நமக்கு. ஏன்னா நம்ம இருக்க 6 பேர் 8 பேருக்கு எல்லாம் வந்துட்டுக்கிறீங்க போலியா. நான் கிளம்புவோமா? கிளம்புவோம். பெட்ரோல் தான் இல்லை. சோட்டா இதுதான் சொல்லியிருந்தேன் நான் மேலே. சோட்டா ஒரு சிக்கத்தை கொடுப்பா போல அப்படின்ட்டு. வண்டி ஒரு 40,000 ரூபாவா குத்து வாங்கினா ஒரு 50 ரூபாய் பெட்ரோல் போட முடியாது. என்ன கதை? நீ சட்டை வாங்கிறதுக்கு நான் வண்டி தான் எடுத்துட்டு வர முடியும். நான் எப்படி பெட்ரோல் போட முடியும்? ஏண்டா உன் வண்டியில் வச்சால சட்டை வாங்கிட்டு வர போகிறேன். என் வண்டி இருக்குது, எனக்கு சட்டை வாங்கினாலும் ஒரு 100 ரூபா பெட்ரோல் போடுங்க. சோட்டா வண்டி வாங்கினேன், ஒரு பெட்ரோல் போட மாட்டியா? காசு இல்லையே. என்னது சார் காசு இல்லைன்றான். அது வந்து எல்லாத்தையும் விட்டுருங்க. காசு இல்லைன்றான். ட்ரெஸ் கடைக்கு போ, கண்டிப்பா ட்ரெஸ் எடுக்க. இந்த குழந்தை இந்த ஹேர் கட்டு அல்டிமேட். இந்த ஹேர் கட்டு பண்றதுக்கு வண்டி கட்டுறான். அதுக்கு பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிருக்காங்க. இன்னும் ஒரு கடுமலா இருப்பாங்க. வேற அவங்க அண்ணது ஒண்ணு இல்ல, அவங்க அண்ணன் சத்தியமா அவங்க அண்ணனை பத்தி அவனுக்கு தெரியும். தம்பிக்காக தான் நான் வண்டி வாங்கினேன். என் தம்பிக்காக தான் எல்லாம். அவனுக்கே நம்ப வச்சுட்டு இருக்கான் போல. அவனுக்கே தெரியும் அவங்க அண்ணன். சரி என்ன சொல்றான் இந்த மாதிரி. சரி சஞ்சய் கால் பண்ணீங்களா? சஞ்சய் என்ன கால் பண்ணு. 2 மணிக்கு கிளம்புவேன். மணி இன்னும் 2 ஆகலையா என்னன்னு தெரியல அவனுக்கு. சரி ஓகே, நம்ம அப்படியே போகிற வழியே சந்தை அப்படியே பிக் பண்ணிக்கலாம். ஓகே கிளம்பலாமா? சரி ஓகே. போற 120 ரூபாய் பாக்கெட்ல வச்சிட்டு இருக்கான் பெட்ரோல் போடணுன்ட்டு. ஆனா ஒரு எடுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரமா யோசிக்கிறான். 4 வண்டியும் பெட்ரோல் போட்டாச்சு. 4வது வண்டி தான் இருந்து போடுறதுக்கு யோசிக்கிறான். அவன் தம்பியை ஸ்கேனர்ல ஸ்கேன் பண்ண வந்துட்டான். அந்த அளவுக்கு பண்றான். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தா ஐயோ அது போட்டுக்கலாமே யோசிக்கிறான். வண்டி திரும்பி வீட்டுக்கு போடாண்டா. மக்கள் என்ன சொன்னாங்கன்னா வண்டி திரும்பி வீட்டுக்கு போகலாண்டா. ஆரம்பிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து தடுவுறேன். அதுக்குள்ள கிச்சிச்சான்றாங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 800 துணி அடைக்க வந்திருப்பாமா சார். ஆனா ஒரு சட்டை கூட வாழ்க்கையில ஒரு சட்டை கூட வந்ததில்ல. ஒரு ஆர்வமா அல்றானுங்க. இந்த 2 கை விட்டுக்கோ உள்ள மூஞ்சி தள்ள நடுவில் திரும்ப அக்காவா ஜாஸ்தின்னு போடலாம். உண்மையில கட்டாதுடா. யாராவது வாங்கி கொடுங்களா? உன்ன மாதிரி நினைச்சியா? ஒரு ஜெட்டி எடுத்து 1 வருஷம் போடுறதுக்கு வேணா எடுத்து நான் ஒரு 2 ஜெட்டி வாங்கி தரேன் உனக்காக. வாங்க என்ன சொல்றா
நம்ம சம்பாதி தான் உடம்புல ஓட்ட மாட்டேங்குது. ஆமா ஆமா, அப்படியே இவரு சம்பாதிச்சு அப்படியே எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்டு மாதிரி முதல்ல நம்ம வந்து ஒன்னொன்னா வரணும். இப்ப இங்க முடிச்சிட்டோம், அத்தி இங்க, அதுக்கு அத்தி இங்க, தலைக்கு ஏதாவது வாங்கணும்னா வாங்கலாம். ஒரு தமிழர்களா தமிழுக்கே முப்பாடு இல்ல சுட்டா இதுவே உள்ள போட்டுக்கோ, நீ போட்டுக்கோ அப்படி உள்ள. ஏய் என்ன இல்ல எல்லாம் பேசிட்டான். கடைசியில இவன் செட்டிக்கு காசு எடுத்துக்கல, ஐயோ எடுக்கணுமா அப்படின்னு. நெக்ஸ்ட் கடை நம்ம 200 ரூபாய் கடை. டான்ஸர் போடுற காஸ்டியூம் எல்லாம் இங்கே ஈஸியாகவே கிடைக்கும். ஜாக்கெட்ஸு, ஜீனு, பேக்கி எல்லாமே கிடைக்கும். இதில் என்ன மேட்டர்னா ப்ரைஸ் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். கிடுவாங்க. சட்டை 200 ரூபா, பேண்ட்டு 250 ரூபா. இப்போ நம்ம இந்த கடைக்கு எதிர்பார்த்து வந்திருக்கோம். எதிர்பார்த்து வரும்போது எதுவுமே கிடைக்காது, எதிர்பார்க்காம வரும்போது இந்த கடையில் நிறையவே கிடைக்கும். இந்த கடையோட ட்விஸ்ட் அதுதான். ஆமாம், இப்போ நம்ம எதிர்பார்த்து வந்திருக்கோம், உள்ளே போகலாம் வாங்க. எப்பவுமே இந்த மாதிரி சட்டை தான் சோட்டா போடுவான். சோட்டாவுக்கு ரொம்ப பிடிக்கும். சோட்டா சார் அவனுக்குன்னு எதுவுமே எடுத்து காமிச்சிடாத, அப்புறம் உங்ககிட்ட போயிட்டு போடுவோம் வாங்கி கொடு அப்படின்னு. சட்டை போட்டான்னு சொன்னீங்க, அங்கேயே நல்ல சட்டை பார்த்துட்டு நான் விட்டு வந்திருக்கேன்னா பார்த்துக்கலாம் என்ன நிலைமையில இருக்கு. ப்ளூ சட்டை போடலாம்ல, இந்த கருப்பு பேண்ட். சோட்டாக்கு ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் பிடிக்கும் நான் ஏன் சொன்னேன்னா, இங்க பாருங்க போனது இங்க சென்னையில தான், ஆனா கோவால இருக்க மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னோட இங்க வேலை முடிச்சு எனக்கு எது பெருசா கிடைக்கல. இப்ப லைட்டா ஒரு டீயை மட்டும் போட்டுடலாம். நீங்க டீ குடிக்கிற மாதிரி இருக்கு, நான் அப்படியே லைட்டா பானிபூரி சாப்பிட்டுறேன். பானிபூரி சாப்பிட்ட பேருக்கு நம்மளோட 90 அவுட்ஃபிட், அப்புறம் மினிஸ்டர் சஞ்சய் அவங்க அப்பாவுக்கு டீமா நாங்க சேர்ந்து சஞ்சய் அவங்க அப்பாவுக்கு ஒரு வெள்ளை சட்டை எடுக்கிறோம். வெள்ளை சட்டை பின்னாடி புரியுதா போட போறோம். புதிதா போட்டு ஒரு பட்டாசு மோக டப்பாஸ் இமேஜ். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. புரியுனா அந்த இது மேல தூள் மாதிரி போட்டு தருவாங்க. ஓகேவா? பானிபூரி வந்து ரெடா பிளேட் 2 கொடுத்துருங்க. அங்கங்க அழிஞ்சோம், கட்சியில் நம்ம எதுவும் செட் ஆகல. கண்டிப்பா நம்ம வாங்குற கடைக்கே வந்துருக்கோம். வாங்க உள்ள போய் கலெக்ஷன் பார்த்து அதே தீபாவளி பர்ச்சேஸ் பண்ணி கிளம்பலாம். இல்ல இதுக்கப்புறம் தான் போய் பார்க்க போறோம், கண்டிப்பா கிடைக்கும். பாத்தீங்கன்னா கடைக்கு வந்து அவ்வளவு டக்குன்னு எப்ப காலியாகும் வெயிட் பண்ணா போல. வந்து நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கடை. இங்க வந்தாலே கண்டிப்பா அதனால சட்டை எடுக்காம வெளியே போக முடியாது. கண்டிப்பா ஒரு சட்டை சேர்த்துட்டு போகுது. அதே மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான 350 தான். ஹையஸ்டே 350 தான், லோவஸ்ட் 350 தான். பேண்ட் வாங்கினா 550 அவ்வளவுதான். 550, 600 அந்த மாதிரி தான் எல்லாமே. அவ்வளோ ஹியூமன் டைம் கொஞ்சம் பாட்டு பாடுறாரு. போனாட்டே இதே மாதிரிதான் தாலியா எடுத்துறாங்க ஒரு 450 ரூபாய்க்கு. இந்த வாட்டி வந்துட்டு ஒரு 450 ரூபாய்க்கு தாலியா இருக்கலாம்னு பாக்குறேன். காசு எல்லாம் எப்படி சர்வை பண்றது அப்படின்னு பார்த்து கத்துக்கலாம். ஒரு வழியா வந்து இது செத்து தரேன். தீபாவளி சட்டை சந்தோஷமா இருக்கு. தீபாவளி இதுதான் போட போறேன். சும்மானா அவன் சொல்லிட்டு இருக்கான், நான் எடுத்து கொடுக்குறேன். நான் இந்த பேண்ட் கேட்டேன், இது வந்து 28 இல்லையா, நான் என்ன பண்றது, ஆசையா வந்து இந்த பேண்ட் வாங்கறதுக்கு தான், ஆனா கிடைக்கல. ஆமா, நீ யாரு? நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா அப்படின்னு சொல்லுவா. இது யாருக்கு? இது வந்து தாசுக்கு அவன் எடுத்தான். இருங்க கொஞ்சம் வந்து நீங்க நிதானமா இருங்க. யாருக்கு என்ன சட்டை எடுக்கிறோம்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த பேண்ட் நல்லா இருக்கு, இந்த பேண்ட் எடுக்கலான்னு வந்து வேற Happy
குதிடா நண்பா குதிடா